பூமிநாதர் சுவாமி திருக்கோவில், மணச்சநல்லூர், திருச்சி மாவட்டம். இந்த கோவிலை பற்றி ஒரு பார்வை. அதாவது மாமுனி ஒரு அகத்திய பெருமான் வீடோ மனையோ நிலமோ பிரச்சனை இல்லாமல் அமைய 16 வழிமுறைகளை அவர் கூறியுள்ளார். வீடு கட்டும் யோகம், வீட்டு எண் யோகம், வீடு மனை நிலம் விற்கும் யோகம், பூமி தோஷம், பில்லி சூனியம், ஏவல், எந்திரம், தந்திரம், மந்திரம் தோஷம், தென்மூளை பள்ளம், வடமூளை உயரம், சொத்து பாகப்பிரச்சனை, ஜென்ம சாப பாபதோஷம், வாஸ்து தோஷம், வீடு மனை நிலம் வாங்கும் யோகம், பழையதை புதுப்பிக்கும் யோகம், வீடு கண் திருஷ்டி தோஷம் போன்ற இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கு மண் வழிபாட்டு முறையை கடைபிடிக்க வேண்டும். இப்பிரச்சனைகளின் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாகவும் நீக்கி யோகமான வீடு மனை நிலம் அமைய திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருள்மிகு அறம்பலத்த நாயகி உடனுரை பூமிநாதர் சுவாமி திருக்கோவில் மரபுபடி மண் வழிபாட்டு முறை செய்தால் அப்பன் நம் பெருமான் நல்லொருள் புரியும் அற்புதத்தை அனுபவத்தில் நாம் உணரலாம். தாங்கள் வாங்க விரும்பும் வீடு நிலம் அல்லது விற்க விரும்பும் வீடு மனை நிலம் அந்த இடத்திலிருந்து வடகிழக்கு மூலை, அதாவது ஈசானிய மூலை, ஜல மூலை, சனி மூலை என்று சொல்லுவார்கள். அந்த இடத்துக்கு சென்று 3 கைப்பிடி மண்ணை சுத்தமான புது மஞ்சள் துணியில் முடிய வேண்டும். இந்த முடிப்பை பூமிநாதர் சுவாமி திருக்கோயிலுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்த முடிப்புடன் ஒரு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கும் தட்சணையுடன் சுவாமிக்கு படைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் பிறகு புதன் அல்லது குரு ஓரையில் இந்த முடிப்பை வடகிழக்கு மூலையில் போட்டு சூடம் ஏற்றி வழிபட வேண்டும். அந்த புது மஞ்சள் துணியில் 5 ரூபாய் காசை வைத்து முடிப்பு போட்டு பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும். தாங்கள் நினைத்த காரியம் நிறைவேறியதும் 5 ரூபாய் காசு உடன் மஞ்சள் துணி முடிப்பை பூமிநாதர் கோயில் காணிக்கையாக கொண்டு சென்று அபிஷேகம் செய்ய வேண்டும். மண் மனை வீடு இல்லாதவர்கள் 5 விதமான தானியங்களை எடுத்து வந்து சுவாமிக்கு மாலை சாத்தி, பூமிக்கே நாதனாகிய விளங்குபவனே, என் பிரச்சனையை மாலையாக சாத்திவிட்டேன் என்று சொல்லி 3 அமாவாசை செல்ல வேண்டும். பிரார்த்தனை நிறைவேறியதும் பிறகு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். ஆகையால் இந்த நிலம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று இந்த மண் வழிபாட்டு முறையை கையாண்டு உங்கள் மண் சம்பந்தமான பிரச்சனைகளை வெற்றி பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலை சந்திக்கின்றேன். நன்றி. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.